அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய சுபத்துவத்தினுடைய அஸ்தங்கதம் பற்றிய கருத்து. ஒரு கிரகம் அஸ்தங்கதம் பெற்றால் நன்மை தருமா தீமை தருமா? இதான் கேள்வி. அஸ்தங்கதம்னா என்ன? அஸ்தங்கதம் என்பது சூரியனோடு நெருக்கமாக இணையக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வலுவை இழக்கும். அதை தான் அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லி மூல நூல்கள் சொல்கிறது. இந்த ஒரே ஒரு தான் கான்செப்ட், ஒரே ஒரு லைன் தான் ரூல். இதை வச்சு உருட்டாம பாருங்க. நம்மால் வக்ரம் பெற்ற கிரகங்கள் சூரியனோடு இணைந்திருக்கும்போது அந்த சூரியன் பரிவர்த்தனை பெற்றால் அந்த அஸ்தங்கத தோஷம் நிவர்த்தி அடையுமான ஒரு டாக்டர் சிவகுமார்ன்றவர் கேட்குறார். அது கமெண்டில் கூட அந்த லிங்கை கொடுக்குறேன், நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அஸ்தங்கதம் அப்படின்னா என்னங்கிற ஒரு விஷயம், ஒரு வரியில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை 23 நிமிஷம் பேசி தப்பாக சொல்கிறார். அஸ்தங்கதம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் அஸ்தங்கத தோஷம் நிவர்த்தி ஆகிடுமா? அஸ்தங்கதம் என்பது ஒரு வானியல் நிலை, அதை மாற்றவே முடியாது. அஸ்தங்கதம்னா அஸ்தங்கதம் தான், அது கெடுபலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விதமான கிரகங்கள் அஸ்தங்கதமாகுதோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் அந்த இடத்துல வீக் ஆகும். அதுதான் அடிப்படையான விஷயம். இந்த ஆள் என்ன சொல்கிறான், அஸ்தங்கதமான கிரகம் பரிவர்த்தனையான அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறான். தன்னுடைய சொந்த கதை, கற்பனை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதையை போட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும். பெத்தடின், அது பேர்னா கொக்கைன், அதை யூஸ் பண்ண மாதிரியே பேசுவான். அதோடு மட்டுமில்லை, சூரியன் ராகுவோடு இணைந்திருந்தால் மற்ற கிரகங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அஸ்தங்கத தோஷத்தை செய்யாது அப்படின்னு ஒரு உருட்டு. அப்படியே அஸ்தங்கதமாக இருக்கார் புதன் அப்படின்னு சொன்னால் புதனுக்கு அஸ்தங்கத தோஷமே கிடையாதான். இதெல்லாம் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கான். எந்த மூல நூலை நீ படித்த? நான் கேட்குறேன், வெக்கமாக இல்லை பொய் சொல்கிறதுக்கு. நீ எந்த மூல நூலை படித்த? எந்த மூல நூலில் புதனுக்கு அஸ்தங்கத தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு? ஒன்றுமே படிக்காத கூமுட்டை, வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ற, கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்குறதுக்கு நாதி இல்லை தமிழ்நாட்டில். அப்படி தான் இருக்குது வீடியோ. தயவுசெய்து பாருங்கள் மக்களே. அஸ்தங்கதம் பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை எடுத்து பாருங்கள். இந்த ஆள் ஊர் உலக கதை பூரா பேசுகிறான். ஒரு விஷயத்தை ஒரு வரி லைனை வச்சுட்டு தன்னுடைய சொந்த கற்பனையெல்லாம் அவுத்து விடுறான். புதனுக்கு அஸ்தங்கத தோஷம் கிடையாது, ஏன்னா பக்கத்துலேயே இருக்காராம். பக்கத்துலேயே இருந்தால் அதுக்காக அஸ்தங்கத தோஷம் போயிடுமா? அது அஸ்தங்கதம்ங்கிறது வானியல் நிகழ்வு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. குறிப்பிட்ட டிகிரியில் வரும்போது அஸ்தங்கதமாகும், குறிப்பிட்ட டிகிரியை விட்டு விலகும்போது அஸ்தங்கதம் நிவர்த்தி ஆகும். அஸ்தங்கதமாகக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் வீக்காகுங்கிறது தான் மூல நூல்கள் சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆனால் அந்த உருட்டுறான் போட்டு, அதை வச்சு ஒரு 23 நிமிஷத்துக்கு உருட்டி கேள்வி கேட்டோம்னா ஏண்டா கேட்டோம்னு ஆக்கி இனிமேல் கேட்கவே கூடாதா சாமிங்கிற மாதிரி ஆக்கிறான். நான் சொல்கிறேன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க மக்களே. நான் ஏன் இப்படி பேசுகிறேங்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்? நான் படிக்கவே இல்லை. இந்த நாதாரி ஒரே ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு என்னெல்லாம் தோணுதோ பைத்தியம் மாதிரி உருட்டுறது. தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போதையை போட்டானோ என்னத்தை போட்டானோ உருட்டுறான். ராகுவோடு ஒளியை இழந்திருக்கிறதான் சூரியன். அந்த சூரியனோட அஸ்தங்கத தோஷத்தில் சேரக்கூடிய சுப கிரகங்களுக்கு அஸ்தங்கத தோஷமே கிடையாதாம். இவர் போய் கண்டுபிடிச்சி வந்திருக்காரு. இவர் விட்டால் பராசரருக்கே பாடம் எடுப்பார் போட்டிருக்கு. அதோடு மட்டுமல்ல, அஸ்தங்கத தோஷம் அடைந்த கிரகத்தை குரு பார்த்தா அஸ்தங்கத தோஷம் நிவர்த்தியாம். அடே பாவிகளா, சொந்த கதையை எப்படிலாம் வச்சு உருட்டுறாம. நாவல் எழுத போகலாங்க, ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதலாம். ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு அப்படி கதை கட்டுறான், ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு. அதனால் மக்களே, அஸ்தங்கதம்னா என்னன்னு தெரியல, ஏன்னா அஸ்தங்கதத்துக்கு எப்படி பலன் சொல்லணும்னு தெரியல, போட்டு உருட்டுறது. சூரியன் பரிவர்த்தனையான அஸ்தங்கத தோஷம்தான். ஆனால் அஸ்தங்கதமான கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகம் அஸ்தங்கதமான லேசான ஒளி உடையதாக இருக்கும். அவருடைய குருநாதர் சொன்னாராம். எப்படி புழுகிறான் பாருங்க. யாருக்கு குருநாதர்? அவருக்கு கேட்டால் நான் தூக்கு போட்டு தொங்கிடுவார். யார்? சி சுப்பிரமணியம். நல்ல மனுஷன் அவர், அதிர்ந்து பேசாத ஆள். அவரை தான் அவர் குருன்னு சொல்லுவார். ஏன்னா ஏன்னு கேட்க முடியாது, அவர் இறந்துட்டார். அதே மாதிரி தான் ஆத்தூர் மாதேஸ்வரன், அவரெல்லாம் அதிர்ந்து பேச மாட்டாங்க. என்னைய மாதிரி பேசுகிற ஆளாக இருந்தால் சொல்லி பார்த்தா அவன் சங்க எடுத்துருவான்.
அதனால உச்சம் பெற்ற கிரகம் கம்பஸ்ட் ஆயிருக்கு. அஸ்தங்கதம்னு சொல்ல தெரியல, அஸ்தகங்கம்ங்கிற நாக்கில் தர்பையை போட்டு பொசுக்க, உன் நாக்கில் தர்பையை போட்டு பொசுக்க, அதுக்கு பேர் அஸ்தங்கதம் அப்படின்னு பேர். அஸ்தகங்கம்ங்கிற வாயில் வார்த்தையே வரல உனக்கு. நீ என்ன ஜோசியன் நான் கேட்குறேன். நீ என்னத்தை படித்த, எந்த புக்கை எடுத்து படித்த? மூல நூலில் சொல்லியிருக்குன்னு சொல்கிற. அஸ்தங்கதம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் அஸ்தங்கத தோஷம் இல்லைன்னு யார் சொன்னான்? எந்த மூல நூலாசிரியர் சொன்னான்? தைரியமான ஆளாக இருந்தால் பதில் கொடு. அந்த சிஷிய கோடி பஜனை கோஷ்டி நீங்களும் சேர்ந்துதான்ப்பா. நீங்களும் உங்களுக்கு எங்கேயா டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். உட்டாலங்கடி கதையெல்லாம் இங்கே விடக்கூடாது. தமிழ்நாட்டில் இனிமேல் சொல்லிட்டேன், வார்த்தையை அளந்து பேசணும். ஜோசியத்தை தப்பாக பேசினா நான் கேட்பேன். அஸ்தங்கதம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனையானால் அஸ்தங்கத தோஷம் இல்லை. அஸ்தங்கதம் அடைந்த கிரகங்களை குரு பார்த்தால் அஸ்தங்கத தோஷம் இல்லைன்னு எந்த மூல நூலில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தான் வேணும். அப்படி இல்லைன்னா கதை விடுறேன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் மக்களே, இவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு விளக்குகிறேன். எதற்காக விளக்குகிறேன் என்று சொன்னால், ஜோதிடத்தையே படிக்காத முட்டாள் ஜோசியன்ட்ட நீங்கள் போய் சிக்கிட்டு முழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோக்களை நான் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்து வருகிறேன். உஷாராக இருங்கள். இல்லை என்றால் மண்டையை கழுவி பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு விட்டுருவான். பரிகாரம் சொல்லுவான், மோதிரம் போடுறேன்பான், பரிகார ஹோமம் பண்ணி தரேன்பான், நான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் பண்ணுவாங்க. திருட்டு பயலுக தமிழ்நாட்டில். அதனால் மக்களை நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி போலி ஜோதிடர்கள்ட்ட, ஜோதிடமே படிக்காத, பராசரரையே படிக்காத, தன்னுடைய கற்பனைக்கெல்லாம் பராசரர் பேர் ஸ்டிக்கரை எழுதி ஒட்டக்கூடிய இந்த மாதிரி அபத்துவ களஞ்சியங்களை நம்பாதீர்கள். அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை செய்கிறேன். எனவே அஸ்தங்கத தோஷம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் காரக ஆதிபத்திய ரீதியான குறைகளை செய்யும் அப்படிங்கிறதா மூல நூலாசிரியர்களுடைய கருத்து. அதை விட்டுட்டு பரிவர்த்தனையானால் அது தோஷம் கிடையாது. சூரியன் கிரகண தோஷத்தில் இருக்கும்போது அஸ்தங்கம் அடையாது மற்ற கிரகங்கள், இப்படிலாம் பித்தலாட்டமாக பேசக்கூடாது. அஸ்தங்கதம் அடைந்த கிரகம் வர்க்கோத்தமமானால் அது ஆட்சி பலத்தை பெறும். இதெல்லாம் எங்கேடா சொல்லியிருக்கு? சொல்லுடா. அதைத்தான் நான் கேட்குறேன், எங்கே சொல்லியிருக்கு? நீயா ஏன் சொல்கிற? நீ யார்? நீ பராசரரா, வராக மீராச்சாரியாரா, காளிதாசரா, கல்யாணவர்மாவா? யார் நீ? பீத்த பைய 10ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன். மக்கள்லாம் என்ன முட்டா பையன் நினச்சிட்டு இருக்கியா வீடியோ கேட்குறவங்களாம்? ஸோ மக்களை நான் வன்மையாக இந்த விஷயங்களெல்லாம் கண்டிக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லி நான் தான் ஜோசியர், மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு கதை கட்டி விட்டு இந்த நூற்றாண்டிலேயே நான் தான் பெரிய ஜோசியர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பொய் சொல்கிறான் பீத்தர பைசாக்காக, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அது 4 வார்த்தை படிச்சிருந்தா கூட நம்ம என்னமோ சொல்கிறான் அப்படின்ட்டு போகலாம். மூல நூலாசிரியர்களே குப்பையாக எழுதி வச்சுருக்காங்க. சந்திரனையோ லக்னத்தையோ குரு பார்க்கலைன்னா ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் கிடையாதுன்னு ஒரு மூல நூலில் எழுதியிருக்கே, அது குப்பை தானே அப்படின்னு சொல்கிறியே. அதே உத்தர காலாமிருகத்தில் இருக்கக்கூடிய டிகிரி கன்ஜங்ஷனை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கிற யோக்கியம் என்ன பண்ணணும்? ஜோசியத்தை விட்டுட்டு போயிடணும். மூல நூலில் தப்பாக சொல்லியிருக்குல்ல, குப்பைன்னு சொல்கிறேன்ல, தூக்கி போட்டு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வேலைக்கு போ. நீ எதுக்கு அதையும் தப்புன்னு சொல்லுவாராம். அந்த ஜோசியத்தை சொல்லியே கஞ்சி குடிப்பாராம். என்னங்கடா அவங்க நியாயம்? அதனால் மக்களை உஷாராக இருங்கள். இந்த மாதிரியான பீத்திர பயிர்கள்லாம் ஜோசியம் தானே அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுங்கள். முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.